ஸோ வைப்பர் வாங்கி வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 மாதம் ஆகுது. இது வந்து ஒரு மேக்மா ஃப்ளவரானு ஃபிஷ் டாக்டர்கிட்ட இருந்து வாங்கியிருந்தேன். ஜூலை மிட்ல வந்து வாங்கியிருந்தேன். இப்போ செப்டம்பர் மிட்ல வந்து இருக்கும். ஸோ கரெக்டாக வந்து 2 மாதம் ஆகுது. இந்த 2 மாதத்துக்கு என்னென்ன பண்ணேன், என்னென்ன இதை வளர்க்குறதுல நான் ஃபேஸ் பண்ணேன் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதை வாங்கி வந்து எனக்கு பல மாதம் ஆன மாதிரி ஃபீலு. ஒரு 3 மாதம் 4 மாதம் ஆயிடுச்சு அப்படின்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். கணக்கு போட்டு பார்த்தேன் அப்படின்னா தான் தெரியுது 2 மாதம் தான் ஆகுது. ஸோ 2 மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு 3.5 இன்ச்சு இப்போ ரீச் ஆகிருக்கு. வாங்குறப்போ ஒரு 2 இன்ச்சு இருந்துச்சு. இப்போ அரௌண்ட் ஒரு 3.5 இன்ச்சு இருக்கும். ஸோ இது வந்து ஒரு வேகமான க்ரோத் அப்படின்னும் சொல்ல முடியாது, ஸ்லோவானதுன்னு சொல்ல முடியாது. கரெக்டாக ஒரு 2 மாதத்துக்கு எந்த அளவுக்கு வளரணுமோ அந்தளவுக்கு வந்து வளர்ந்துருக்கு. அதே மாதிரி வாங்குறப்ப எனக்கு இதுக்கிட்ட ஒரு விஷயமும் பிடிக்கல. நான் வந்து கடைசியாக வாங்கின 4 ஃப்ளோரான், ஒரு 3-4 ஃப்ளோரான் வந்து கம்ஃபா தான் வாங்கி வளர்த்தேன். ஸோ கம்ஃபாவில் வந்து நிறைய விஷயம், இந்த ஜென்ஸு கூட கம்பேர் பண்ணுறப்ப கம்ஃபாவில் நிறைய விஷயம் வந்து வேறு மாதிரி இருக்கும். ஸோ மெயினானது அப்படின்றப்ப மவுத்து வந்து கம்ஃபாவில் நல்லா ஷார்ட்டாக இருக்கும். அது வந்து எனக்கு பிடிச்சிருந்துச்சி. எனக்கு பிடிக்கும் அப்படின்ட்டு எனக்கு தெரியலை. இதை வாங்குறப்பே பார்த்தா இதோட மவுத் நல்லா ஊசி மாதிரி வந்து நல்லா நீட்டாக இருந்துச்சு. ஸோ அந்தளவுக்கு பிடிக்கல. பட் வாங்குறப்பே தெரியும் ஏஜ் ஆக ஆக மவுத் வந்து ஷார்ட் ஆகிடும் அப்படின்றது. ஸோ அதே மாதிரி இது போக வந்து மவுத்து நல்லா ஷார்ட் ஆகிடுச்சு. இன்னும் ஏஜ் ஆக ஆக மவுத்து நல்லா ஷார்ட் ஆகிடும். மவுத்து ஷார்ட் ஆகுதுன்னு கிடையாது, அது வளர வளர அது ஷார்ட்டாக தெரியுது, அவ்வளோதான். இப்போ கம்ஃபா வளர்த்ததுனால கம்ஃபாக்கும் இதுக்கும் கம்பேரிசன் அப்படின்னா 2 மாதத்தில் இந்த அளவுக்கு ரிசல்ட் வந்து கம்ஃபாவில் பார்க்க முடியாது. க்ரோத் இருக்கும், இதே சேம் க்ரோத் வந்து கம்ஃபாவில் எதிர்பார்க்கலாம். பட் ஹம்ப் ரிசல்ட் வந்து இந்த அளவுக்கு இருக்க சான்ஸே கிடையாது. எனக்கெலாம் வந்து ஒரு சில ஃப்ளோரானில் 10 மாதம் கழிச்சு தான் கொஞ்சமாகவே ஹம்ப் வர ஆரம்பிச்சிது. ஒரு வயசு தாண்டப்போ தான் பெரிய ஹம்பே வரும். ஸோ ரிசல்ட் வந்து கம்ஃபாவில் ரொம்ப லேட்டாக இருக்கும். க்ரோத் வைஸ்ன்றப்ப ரெண்டுமே வந்து ஒரே மாதிரி தான் இருக்குது. கலரேஷன்றப்ப கம்ஃபா தான் கண்டிப்பாக. கலரேஷன் ரிசல்ட்லாம் சீக்கிரம் வந்துடும். ஹம்ப் ரிசல்ட் கம்ஃபாவில் கண்டிப்பாக டிலே ஆகும். ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 மாதத்துலேயே ஒரு பெரிய ஹம்பை கொண்டு வந்துட்டார். ரொம்ப பெரிய ஹம்புன்னு சொல்ல முடியாது. பட் இந்த சைஸு இந்த ஏஜுக்கு எனக்கு தெரிஞ்சு இது வந்து பெரிய ஹம்ப் தான். கம்ஃபாவில் இந்த மாதிரி கொண்டு வர முடியாது. ஸோ நான் ஃபுட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆம்பர் தான் யூஸ் பண்ணுறேன். அது ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதாவது பேக்லேருந்து பிரித்து ஒரு ஏர் சீல்டான கண்டெய்னர் ஒரு பாக்ஸில் தான் போட்டு வச்சுருக்கேன். இருந்தாலும் அதை வந்து நான் ரொம்ப நாள் யூஸ் பண்ணுறேன். கிட்டத்தட்ட ஒரு 7 மாதம் 8 மாதமாக அந்த பாக்ஸ்லேயே போட்டு தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஃபுட்டு வந்து எனக்கு தெரிஞ்சு எக்ஸ்பைரி ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன். ஏன்னா ஃபில்லட்டு மட்டும் ஃபீட் பண்ணுறேன் அப்படின்னா அம்பு வந்து இறங்கிடுது தலைவருக்கு. அதனால் என்கிட்ட இருக்க லைஃப் ஃபுட்டு டாஃப்னியா ஃபிஷ்ஷஸ்மே வந்து கப்பீஸ் எதனா வேஸ்டானது அதெல்லாம் வந்துச்சுன்னா அப்பப்போ போடுவேன். அந்த மாதிரி லைஃப் ஃபீட் நான் போடலைன்னா ஹம்ப் வந்து அப்படியே நசுங்க ஆரம்பிக்குது. ஸோ அதுக்கு தேவையான ப்ரோட்டீன்ஸ் வந்து அந்த பில்லட்டில் கிடையாதுன்னு நினைக்கிறேன். ஸோ எக்ஸ்பைரி ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன். ஸோ வேறு எதனா பில்லட் வாங்கி நான் ட்ரை பண்ணணும். லைஃப் ஃபீடு போடுறதே எனக்கு பிடிக்காது. இப்போ இவருக்கு ஹம்பும் இறங்குறதுனால நான் வந்து போட்டு இவரை மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ சரியாக நான் போடலை அப்படின்னா க்ரோத் இருக்காது, ஹம்பு இறங்கிடும், தலைவரோட வளர்ச்சியே சரியில்லாமல் போயிடும். அதனால் வந்து இவர் கொஞ்சம் பார்த்து வச்சிட்ருக்கேன். கொளத்தூர் சைடு போகிறப்ப கண்டிப்பாக பில்லட் வாங்கணும் நல்லதாக. ஆம்பர் கிட்டத்தட்ட ஒரு 3-4 வருஷமாக ஆம்பர் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். 2020 என்னமோ வந்து அதை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. 2 வருஷமோ 3 வருஷம் தான் ஆகுது. இன்ட்ரடியூஸ் பண்ணலேருந்து அதான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நல்ல ரிசல்ட் தான் இருந்துச்சு. ஸோ ரொம்ப நாள் இந்த மாதிரி பாக்ஸில் வச்சு யூஸ் பண்ணுறப்ப அது இந்த மாதிரி ரிசல்ட்டு மோசமாக மாறும் போல இருக்குது. இது வரைக்கும் யூஸ் பண்ணதில்லை. யூஸ் பண்ணுறப்ப இப்படி தெரியுது. இந்த பில்லட்டுன்னு இல்லை, எந்த பில்லட்டாக இருந்தாலும் சரி ரொம்ப நாள் நம்ம வெளியே எடுத்து வச்சோன்னா இப்படி ஆகிடும். ஸோ தொடர்ந்து ஆம்பராக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். வேறு பில்லட் வந்து மாறுவோம். அதே மாதிரி இது வந்து ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. பட் இந்த டேங்க்கில் வந்து அதோட அட்ராக்டிவ்னஸ் தெரியலை. ரீசன் வந்து சாண்டு, கீழே வந்து நான் சாண்டு தான் போட்டிருக்கேன். பேக்ரவுண்டில் இருக்க செவரும் வந்து கிட்டத்தட்ட ஒரு சாண்டில் கலரில் தான் இருக்குது. ஸோ அது என்ன பண்ணுது அப்படின்னா ஃபிஷ்ஷோட கலரை வந்து அட்ராக்டிவாக காட்ட மாட்டுது. அது ஃபிஷ் பாடி கலர் கூடயே கிட்டத்தட்ட வந்து மேட்ச் ஆகிடுது. ஸோ இப்போ நான் பின்னாடி ஒரு பிளாக் கலர் பேக்ரவுண்டு, கீழே வந்து பாட்டம் ப்ளைனாக விட்டுறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ பிளாக் கலர் பேக்ரவுண்டில் இந்த ஃபிஷ் எவ்வளோ அட்ராக்டிவாக தெரியும்னு யோசிச்சு பாருங்கள். ஸோ நான் பேக்ரவுண்டும் வந்து சேஞ்ச் பண்ணணும். கொளத்தூர் போனால் வாங்கலான்னு ஒரு மாதம் நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். கொளத்தூர் சைடு எந்த வேலையும் வரலை. அந்த பக்கம் போகிறப்ப கண்டிப்பாக இதெல்லாம் வந்து வாங்கணும். பேக்ரவுண்டு அப்புறம் பில்லட்டு நல்லதாக ஒன்று வாங்கணும். லைஃப் ஃபீடு போடுறது தான் ஒரு பயமாக இருக்குது. இது வரைக்கும் எனக்கு ஃப்ளோரான் வந்து எந்த ஒரு பிரச்சனையும் வந்தது கிடையாது. இந்த ஸ்விம் பிளாடரு, வயிறு உப்பி போகிறது, அந்த மாதிரி எந்த ஒரு ஃபால்ட்டுமே வந்ததில்லை. ஸோ இந்த மாதிரி லைஃப் ஃபீடு கொடுக்குறப்ப எதனா வந்துடுமான்னு யோசிச்சிட்ருக்கேன். ஸோ டக்குன்னு வந்து பில்லட்டுக்கு மாறணும். லைஃப் ஃபீடு போட்டதுனால தலைவருக்கு வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து நான் ஃபாஸ்டிங் கொடுத்துட்றேன். ஸோ உள்ளே இருக்கிறது எல்லாமே வந்து ஃபுல்லாக க்ளீனாகி வெளியே வரட்டுன்றதுக்காக ஒரு 1 டே வந்து வீக்லி ஒன்ஸ் ஃபாஸ்டிங் கொடுத்துட்றேன் நான். அது வீட்டில் இருக்கிற அன்றைக்கி பண்ண மாட்டேன். என்னைக்கு காலேஜுக்கு போகிறோன்னா அன்றைக்கி வந்து அவரை ஃபாஸ்டிங்கில் வீட்டில் விட சொல்லுவேன். ஸோ ஒரு நாளைக்கு 3 வேளை வந்து பில்லட்டு போடுறேன். ஸோ வளர்கிற ஃப்ளோரானுக்கு வந்து நம்ம ஃபீடிங் எப்பயுமே டைஜஸ்டாக போடுற மாதிரி இருக்கும். ஸோ 3 வேளை வந்து நான் பில்லட்டு போட்டுட்ருக்கேன். மார்னிங் நான் போட்டுருவேன்,
ஆஃப்டர்நூன் நான் காலேஜ் போயிடுவேன், வீட்டில் போடுவாங்க. அப்புறம் நைட்டு வந்து திருப்பி நான் பில்லட் போடுவேன். ஸோ இந்த மாதிரி பிரித்து 3 வேலையாக போட்டுட்ருக்கேன். ஓகே, ஸோ அவ்வளோதான், இவருக்கான அப்டேட் இவ்வளோ தான். ஸோ பில்லட் மாற போகிறேன். நீங்கள் எதனா பில்லட் யூஸ் பண்ணுறது நல்லா இருந்துச்சு அப்படின்னா சஜஸ்ட் பண்ணுங்கள், நான் அதை ட்ரை பண்ணி பார்க்குறேன். எந்த பிராண்ட் நல்லா இருக்குன்றதை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோவில் தான், இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். வேறு ஏதாச்சும் வீடியோ பண்ணுச்சா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.